இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னக்கா நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. இல்லக்கா எனக்கு வேணாம். ஏண்டி வேண்டாங்கிற? பசிக்கல விடுக்கா. ஏண்டி பசி இல்லைங்கிற? நைட்ல கொஞ்சமாவது சாப்பிடு. அவங்களால சாப்பிட முடியாது, அதான் வேணான்றாங்க. சாப்பிட முடியாதா? ஏன்? ஏன்னா அவங்க இன்னைக்கு ஃபுல்லா அவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க. சகலையோட அம்மா சிலை இருக்கே, அந்த இடத்த கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி தண்ணி தெளிச்சு கோலெல்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளவும் பாவம் தனியால செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதனால கைகாலெல்லாம் ரொம்ப வலிக்கும்ல. அதான் சாப்பாடு வேணான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பாவம் சின்னத்த. வாய் புறா, நீ எல்லாம் என்னடா ஜென்மம்? ஏன் அக்கா விட்டே இருந்துகிட்டு, ஏன் அக்கா போடுற ஓசி சாப்பாட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு அவளுக்கு எதிராக எல்லா வேலையும் செய்யறியே. அந்த டிரைவர் இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நீ ஒழுங்கா தானே இருந்த. அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட சேர்ந்துக்கிட்டு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு இருக்க. ஒழுங்கா புருஷனா 4 காசு சம்பாரிச்சு பொண்டாட்டியோட குடும்ப நடத்த வக்கல்ல. இங்கேயே குழப்ப ஓட்டிட்டு இருக்கிற கேவலமான பிறவி நீ. என்னையே நக்கல் அடிக்கிறியா? கல்யாணமாகி 4-5 வருஷம் இருக்கும். இவ்வளவு நாளும் நீ தானே இவனுக்கு சோறு போட்டு தங்க வச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய தங்க வச்சிருக்க. இவன் இது வரைக்கும் ஒத்த காசு சம்பாரிச்சு கொடுத்திருப்பானா? இல்ல அந்த எண்ணம் தான் வந்திருக்குமா? ஓ சாப்பாட்டைய சாப்பிட்டுக்கிட்டு உனக்கே துரோகம் பண்றானா? இவெல்லாம் என்ன மனுஷன்? இப்படி தண்ட சோறு தின்னுக்கிட்டு என் அக்காக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்பரா மனசு வந்தது? இப்படி எல்லாம் சாப்பிட்டு இப்படி உயிர் வாழ்ந்துதான் ஆகணுமா? நாண்டுகிட்டு சாகலாம். செக்.